அதில் திராவிடம் விசஸ் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு சண்டை தான் இங்கே நடக்குது. அவங்க ரெண்டு பேருக்கும் தான் இங்கே போட்டி இருக்குது. மற்றபடி தாவேக்கா பற்றி நம்ம பொருட்படுத்துறது இல்லை. பாஜக இங்கே வெல்றதுக்கும் பாஜகவுக்கு சரியான எதிர்ப்பை காட்டாமல் அதில் அடிபணிஞ்சு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். ஆள் நீ இருக்கும்போது நீ காசு சம்பாதிச்சுக்க, நான் இருக்கும்போது நான் சம்பாதிச்சுக்கேன். திமுகவோட பி டீம் தான் தாவேக்கா. மாவட்டத்தில் 16 சட்டமன்ற தொகுதியில் மனத்தங்கராஜ் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. திமுக தன்னோட பலத்தை தானே கீழே இறக்கி. வணக்கம், வெல்கம் டு தி லாஸ்ட் அவுட் அரசியல். இன்னைக்கு நம்மோட இணைந்திருப்பது யாருன்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சி சார்பாக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போகும் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் யுஎஸ்ஏல வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்காக சேவை பண்ண நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கீங்க. இதில் நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ அமெரிக்காவில் வேலை பார்த்தோம், அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டோங்கிறது அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடியே கட்சி அண்ணனோட அந்த பேச்சு, ஈழத்தோட யுத்தம், அது சார்ந்து அண்ணன் இயங்கும்போது தமிழ் தேசியம், தமிழருக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாங்கிறதுல தான் நம்ம கட்சிக்குள்ளே வர்றோம். அதுக்கப்புறம் நம்ம அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே மால்டீவ்ஸில் இருக்கிறோம், திருப்பி கப்பலுக்கு போகும்போது அமெரிக்கா போகிறோம், கப்பலில் பயணப்படுறோம், திருப்பி வருவோம், அப்படி இருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக இருக்கும்போது சரி இனி நம்ம ஊருக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுக்கும்போது ஊருக்கு போனால் என்ன பண்ணணும், அடுத்து என்ன நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு செட் பண்ணும்போது அதில் கட்சி, குடும்பம், தொழில் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி சார்ந்தே அது வந்துருச்சு. ஓகே. இல்லை, கட்சியில் நீங்கள் எப்போ உறுப்பினர் ஆனீங்க? கட்சியில் நான் ஒரு 2000 உறுப்பினர் கார்டுன்னு எடுத்ததே ஒரு 2013 அல்லது 14 இருக்கும். 13 நினைக்கிறேன். ஓகே. கட்சி ரீதியாக நீங்கள் உள்ள வந்தது 2013 நீங்கள் வந்தீங்க. ஆமாம். இது முழு நேர அரசியலாட்டு எப்போ வந்தீங்க சார்? முழு நேர அரசியலாக வந்து ஒரு 3 ஆண்டுகள் இருக்கும். 3 ஆண்டுகள். ஓகே சார். நீங்கள் அரசியலுக்கு வர முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, முக்கியமான காரணங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஒரு மாற்று அரசியல் வேணும். அதுக்கப்புறம் தமிழர்களுக்குங்கிற உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கோ, தமிழன் எந்த நிலத்தில் அடி வாங்கினா அதை தட்டி கேட்கறதுக்கோ இங்கே அரசியல் இல்லை, அரசுகளும் இல்லை. இப்போ நமக்கான ஒரு அரசை நம்மளே நிறுவனங்கிறது தான் நமக்கு தேவையாக இருக்குது. அதை அண்ணன் வந்து முன்னெடுக்கும் போது அண்ணனுக்கு பின்வழியில் நாங்களும் அண்ணனை தொடர்ந்து வரணும். உங்களோட அரசியல் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நபர் ரோல் மாடலாக இருப்பார். அந்த நபர் யாராக இருக்கும்? இல்லை, அரசியல் வாழ்க்கையில் வழிகாட்டியாக யார் எடுத்தோம் அப்படின்னா செந்தமிழன் சீமான் அண்ணன் தான். அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. அரசியல்னா இவ்வளவு இருக்குது, அரசியல் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அரசியல்னா என்ன அப்படிங்கிற எல்லாமே சொல்லி தந்தது அண்ணன் தான். அதுக்கு உதாரணம்லாம் உணவரசியல் மாநாடுன்னு அப்போ 2016 வந்து ஈரோட்டில் நடக்கிறதா ஒரு அறிவிப்புலாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது உணவுக்கு ஒரு அரசியல் இருக்குதா, அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்குதாங்கிறதெல்லாம் எல்லாமே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மூலியமாக தான் கற்றுக்குறோம். ரோல் மாடல் அல்லது வழிகாட்டி எங்களை கூப்பிட்டு போகிறது எல்லாமே அண்ணன் தான். ஓகே சார். உங்கள் கட்சியில் உங்களை ஈர்த்த கொள்கைன்னா எது சார்? இல்லை, கட்சியில் இந்த கொள்கை அந்த கொள்கைனே கிடையாது. முதன்மையான கொள்கை தனி தமிழ் ஈழம் அடைகிறது தான். தமிழ் தேசியத்துக்குள்ள தமிழ் தேசியத்தில் தனி ஈழம் அடைகிறது தான் எங்களுக்கான முதல் தேவை. தமிழருக்குன்ற ஒரு நாடு அடையணும். அந்த கொள்கை தான் முதன்மையாக ஈர்த்தது. அப்புறம் அந்த முதன்மையாக ஈர்த்தது நாடு அடையணும்னு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற 1.5 லட்சம் பேரை ஒரு தமிழர்களை கொல்லும்போது நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைல்ல. இப்போ அதுக்கான ஒரு அரசியலை கட்டமைக்கணுங்கிறது தான் அந்த கொள்கையோ கோட்பாடோ என்னவோ அதுதான் என்னை ரொம்ப ஈர்த்தது. உங்கள் அரசியலில் வந்து நீங்கள் நேரடி போட்டியாளராக யாரை பார்க்குறீங்க? திராவிடத்தை தான் பார்க்குறோம். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி மற்றும் புதுசாக இப்போ வந்திருக்க தாவேக்கா கட்சி, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அப்புறம் இங்கே மாநில கட்சியாகட்டும், தேசிய கட்சியாகட்டும், பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இவங்க எல்லாரும் ஒரே கொள்கையுடையவங்களாக தான் இருக்கிறாங்க. அதில் திராவிடம் விசஸ் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு சண்டை தான் இங்கே நடக்குது. தமிழ் தேசிய கருத்தியல் கோட்பாடு, சித்தாந்தம் இங்கே இந்த மண்ணுக்கு தேவை. ஆனால் எது தேவையோ அது வேண்டான்னு வச்சுட்டு ஏதோ ஒரு மாய உலகத்தில் வைக்கிற மாதிரி ஒரு திராவிடன்னு ஒன்று வச்சு நம்மளை ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் தான் இங்கே போட்டி இருக்குது. மற்றபடி தாவேக்கா பற்றி நம்ம பொருட்படுத்துறது இல்லை. ஆனால் உங்களை வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாம் தமிழர் கட்சியே பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்கிறது வந்து திராவிட கட்சிகள் தான் அதிகமாக சொல்கிறாங்க. குறிப்பாக திமுகவோட ஆதரவான ஆளுநர்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் முழுமையாக பாஜகவுக்கு இந்த தமிழ்நாட்டில் இடம் கொடுத்ததும், பாஜக இங்கே வெல்றதுக்கும், பாஜக இங்கே அரசியல் பண்ணுறதுக்குமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு இவ்வளோ நாள் உள்ள உதாரணங்களை விட்டுறலாம். இன்றைக்கி நடந்திருக்கிற இந்த உதாரணம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பு பண்ணியிருக்காங்க திமுக. அதில் இங்கே இருக்கிற சிட்டிங் அமைச்சர் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. எங்கள் நாகர்கோவிலா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 16 சட்டமன்ற தொகுதியில் மனத்தங்கராஜ் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சராக இருந்த சுரேஷ்ராஜன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல.
அதே நேரத்தில் இப்போ மேயராக இருக்கிற நாகர்கோயிலில் மேயராக இருந்து நாகர்கோயில் மக்களால் அறியப்பட்டு நிறைய கெட்ட பேர்கள் மேயர் வாங்கியிருந்தாலும் நாகர்கோயில்காரரு. இங்கே அவருக்குன்னு ஒரு முகம் கொஞ்சம் தெரிஞ்சவராவது இருப்பார். ஆனால் அவரை தூக்கி கன்னியாகுமரியில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்கணும்னா முழுமையாக இந்த மாவட்டத்தில் அப்படியே திமுக எல்லா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு திமுக தன்னோட பலத்தை தானே கீழே இறக்கிச்சு. இது முழுமையாக யாருக்குன்னா பிஜேபிக்கு வழிவிட்ட மாதிரி தான் இருக்குது. இல்லை சார், ஒரே ஒரு டவுட்டு இதில் வந்து என்னன்னா, இப்போ மனோ தங்கராஜ் அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்களா எம்எல்ஏ கேண்டிடேட்டா? கொடுக்கல, அறிவிச்சிட்டாங்களே. இல்லைன்னு கொடுக்கல, அந்த தொகுதியை கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு மேலே நிறைய இது இருக்குல்ல சார், இந்த எதிர்ப்பு இருக்கு நிறைய. யாருக்கு? ஸ்டாலின் மேலே தான் எதிர்ப்பு இருக்கு. அவர் நிற்காம போயிடுவாரா? இல்லை, இருந்தாலும் நான் அவர் நல்லவர், திமுக காரங்கெல்லாம் நல்லவங்க, சுரேஷ் ராஜன் நல்லவர், அல்லது அவர் மக்களுக்கு தீங்கு எதுவுமே செய்யலை, கனிமூலம் கடத்தல அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வரல. நீங்கள் எங்களை பாஜகவுக்கு பி டீம்னு சொல்லி நாங்கள் பாஜகவோட வெற்றிக்கோ அல்லது பாஜகவோட கருத்தியலுக்கோ நாம் தமிழர் கட்சி ஆதரவாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறனால பாஜக இங்கே வெல்றதுக்கும் பாஜகவுக்கு சரியான எதிர்ப்பை காட்டாமல் அதில் அடிபணிஞ்சு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். ஏன்னா இங்கே இருக்கிற மேற்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் வலிமையாக இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் கட்சியை கட்டி காக்கக்கூடிய ஆளாக இருக்கிறாங்க. அப்புறம் மேயர் இப்போ இருக்கிறாரு. இவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துல சஃபில் பண்ணி மாற்றி போட்டுட்டு 2 பேருக்கு சீட்டே கொடுக்காம தன் கட்சியை தானே இங்கே இருட்டடிப்பு செய்கிற வேலை வந்து யாருக்கு பலன் அளிக்கும்? பிஜேபிக்கு தான் அளிக்கும். அதை அழகாக செய்கிறாங்களே. இல்லை, அவங்க யார் புதிய கட்சி யார் வந்தாலுமே அதே தான் பண்ணுறாங்க. இப்போ தாவேகா வந்தப்போ அவங்க பிஜேபியோட பி டீம்னு தான் சொன்னாங்க. தாவேகாவை நான் என்ன சொல்லுவேன்னா டிஎம்கேயோட பி டீம் தான் சொல்லுவேன். தாவேகா வந்தனால பலனடையதுக்கு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அதனால அவங்க யார் வந்தாலும் அவங்கள தாண்டி இங்கே யார் வந்தாலும் அவங்க பிஜேபியோட பி டீம்ங்கிறது சொல்றது ஒரு கொள்கை. ஆனால் உண்மையாகவே பிஜேபியோட பி டீம்னு யாரும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2026 அரசியல் களம் ஒரு 4 முனை போட்டியாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வரைக்கும் இப்போ வரைக்கும் 4 முனை போட்டி வருமானு எனக்கு தெரியல. ஒரு மாதம் முன்னாடி உள்ள சூழல் வேற. இப்போ 4 முனை போட்டியாக இது மாறுமா என்னங்கிறது தெரியல. இப்போ ஏற்கனவே இருக்கிற அதிமுக திமுக அப்புறம் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறோம். எல்லாரும் களத்தில் வேட்பாளர் போடுறாங்க, முன்கூட்டியே வேலை செய்கிறாங்க, அந்த அரசியல் களத்தை கைப்பற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிற 4வது வர்ற தாவேகா வந்து இன்னும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் வரைக்கும் அவங்க வேட்பாளர் அறிவிக்கலை. அப்புறம் அவங்க ஒருவேளை அறிவிக்கலாம். அறிவிச்சிருந்தாலும் அவங்களோட தாக்கம் களத்தில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இல்லை, சுத்தமாகவே இருக்காது. ஒருவேளை விஜய்ங்கிற அந்த பிம்பத்துக்கு கூடக்கூடிய ஏதாவது ஓட்டுகள் ஏதாவது வரலாம், அல்லது அவங்க தாவேக்காரங்க மக்கள் பணி செஞ்சாங்க, மக்களுக்காக போராடினாங்க, அல்லது மக்கள்கிட்ட போய் கட்சியை கொண்டு சேர்த்தாங்க, அணுகுனாங்க, பேசினாங்க, வச்சாங்கன்னு எதுவுமே இல்லை. அதனால 4 முனை போட்டிங்கிற அந்த தாக்கம் வெகுவாக குறைஞ்சிருச்சு. மும்முனை போட்டியில தான் இருக்கும். ஆனால் நாங்கள் எப்போவுமே அதை என்ன நினைக்கிறோம், இருமுனை போட்டியாக தான் நினைக்கிறோம். தமிழ் தேசியமா திராவிடமா இந்த போட்டி தான் இங்கே இருக்குது. நாங்கள் அதை நோக்கி தான் நகர்றோம். இல்லை, அது தாவேகா கட்சி தலைவர் வந்து டிஎம்கே டிவிகேனாக்க அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அது அவர் அப்படி சொல்கிறது வந்து திமுகவுக்கு பலன் அளிக்கிறது தான் சொல்கிறார். அதான் நான் சொல்ல திமுகவோட பி டீம் தான் இவருன்னு நாங்கள் சொல்லுவோம். எங்களை பிஜேபியோட பி டீம் சொல்கிற மாதிரி திமுகவோட பி டீம் தான் தாவேகா. உங்களையும் பி டீம்னு சொல்கிறாங்க, டிவிக்கையும் பி டீம்னு தான் சொல்கிறாங்க பிஜேபியோட. நான் என்னோட பார்வையாக நான் பார்க்குறேன். நான் ஒரு அரசியலில் வந்து கொஞ்சம் கற்றுக்கிறதுனா கற்றுக்குறோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்ன நடக்குதுங்கிறது தெளிவாக பார்க்கறதுனால சொல்கிறோம். தாவேக்கானால 4 முனை போட்டியாக களம் மாறலை. ஒருவேளை முதல்ல அந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு, இப்போ அது உடஞ்சிருச்சுன்னு தான் பார்க்குறேன். சார், உங்கள் தொகுதியில் நீங்கள் பண்ண போராட்டங்கள் மற்றும் நீங்கள் பண்ண சேவைகளை பற்றி சொல்லுங்கள் சார். நான் இப்போ நம்ம தொகுதிங்கிறதுலேயும் போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாலே இங்கே இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சி நின்றுருக்கும். மணிப்பூர் கலவரமாக அந்த பெண்ணை நிர்வாணமாக ஓட விட்டதுலேயே அந்த கலவரத்தை நிப்பாட்டணும்னு அந்த மக்களுக்காகவும் போராடி இருக்கோம். இந்த சொந்த தொகுதிக்குள்ளே கனிம வளத்தை உடைச்சிட்டு போகிறது அந்த இதுக்கும் போராடுறோம். மக்களுக்கு குடிநீர் விநியோகம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சரியான முறையில் கிடைக்கலைங்கிறதுக்கும் போராடுறோம். அங்கன்வாடியில் ஒரு குழந்தைங்களுக்கு கட்டிடம் இடிஞ்சு தலையில் விழுகிற நிலைமையிலுக்கு அதை மாற்றுங்கன்னு போராடுறோம். குப்பை கிடங்கு அகற்றுங்கன்னு போராடுறோம். குப்பையை வழியில் போட்டுன்னா அதை அள்ளிட்டு போகணும்னு போராடுறோம். இப்படி அன்றாட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் போராடுறோம். எல்லா போராட்டம் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து எல்லாத்துக்கும் மனுவும் கொடுப்போம். வெறும் போனோம் போராட்டம் பண்ணோம் கலைஞ்சு போனோம் அப்படி இல்லை. அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்க மனுக்களையும் கொடுக்குறோம், போராட்டத்தையும் எடுக்கிறோம். செவிலியர் போராட்டத்தில் அவங்களுக்கு ஆதரவாக பங்கெடுத்தோம், அவங்களுக்கு கூட அந்த கஷ்டத்தில் துணை. அப்படி இந்த நாகர்கோவிலுக்கு உள்ளே நடந்த போராட்டத்திலே நானே நிறைய போராட்டங்களில் போய் இது பண்ணியிருக்கிறேன். நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்தை வெற்றியிடவும் வச்சுருக்கிறோம். அதிகார வர்க்கத்தை வந்து நம்ம ஒரு அவங்க மனசாட்சியை உழுக்கிற அளவுக்கான வேலைகளை நம்ம நிறைய இங்கே செய்ய தான் செய்கிறோம். அதே நேரத்தில் இரணியலில் நடந்த அந்த டாஸ்மாக் போராட்டம் தெரியும். நாங்கள் எங்களோட ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து 5 நாட்கள் 4 நாட்கள் தொடர் போராட்டங்களை திருப்பி எடுத்தோம். அதிகார வர்க்கம் அந்த கடையை அடைக்கவும் இல்லை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன அடைக்கிறது, மக்களுக்கு குடிக்கணும். அந்த கடைக்கு டார்கெட் இருக்குது, இவ்வளோ ரூபா. அந்த பாருக்கு டார்கெட் இருக்குது. பார் மட்டும் ஆணை கிடைச்சனால மூடினாங்க. டாஸ்மாக் கடையில் இவ்வளோ வருமானம் வித்தே ஆகணுங்கிற
அவங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கனால அதை மூடலை அவங்க, அவ்வளோதான். மற்றபடி மக்களுக்காக களத்தில் நாம் தமிழ் கட்சி எல்லா தொகுதியிலும் உள்ளவங்களும் நின்று தான் இருக்காங்க. குறிப்பாக வக்பு வாரியத்துக்கு போராடணும், இங்கே தொகுதியில் அங்கன்வாடிக்கு போராடுறோம், எல்லா போராட்டத்திலையும் நாம் தமிழ் கட்சி நின்றுருக்கிறோம். நானும் நின்றுருக்கிறேன். எல்லா தீர்வு கிடைத்ததா? தீர்வு வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வெற்றி கண்டு டாஸ்மாக் கடைகள் பூட்டினது இருக்குது. அப்புறமா அங்கன்வாடிகளுக்கு நாங்கள் சொன்ன இதை வந்து ஒரு குறைந்தபட்சமாக செஞ்சு கொடுத்தது இருக்குது. அதிகப்படியான மனுக்களும் அதிகப்படியான போராட்டங்களும் அலட்சிய போக்கில் தான் இந்த அரசு கையாண்டிருக்கு. மக்களுக்கான இதை செஞ்சு கொடுக்குறது நாங்கள் எடுக்கிற எல்லா போராட்டமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு பொய்யாகவோ அல்லது மிகைப்படுத்தப்பட்டோ எந்த இது இருக்காது. உண்மையாகவே அங்கே ஒரு சிக்கல் இருக்கும், அந்த சிக்கலை தீர்த்து தாங்கன்னு மனு கொடுப்போம். அப்புறம் அதை கண்டுக்க மாட்டாங்க, திருப்பி மக்கள்கிட்ட பேசுவோம். ஒரு 3 கட்ட 4 கட்ட எல்லா வாசலும் ஏறி இறங்கி நடக்காத போது போராடுவோம். இப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. அரசியலை வந்து அதை அலட்சிய போக்கில் தான் கையாளுறாங்க. எது ஒன்றும் தனியார் சிறப்பாக செய்ய முடியும், அரசில் இருக்க எல்லா விஷயங்களும் மோசமான நிலைமையில தான் இருக்கும். அங்கே கல்வியாக மோசமாக இருக்கும், மருத்துவமனையாக மோசமாக இருக்கும், கழிவறையாக மோசமாக இருக்கும். ஆனால் தனியார் வச்சுருந்தா எல்லாம் சரியாக இருக்கும். இல்லை, உங்கள் தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் என்ன சார்? அதை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களால் என்ன மாற்ற முடியும்? இல்லை, இப்போ நாங்கள் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எங்களோட பிரதான கொள்கைகளான குடிநீர் இலவசம், கல்வி, வேளாண்மை, ஆடு மாடு வளர்த்தல், அரசு பணி, இந்த மாதிரியான முக்கியமான கொள்கைகளை நாங்கள் வந்து முழு வீச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். 10 ஆண்டுகளில் இந்த நாடை மாற்றி காட்டணுங்கிறது தான் எங்களோட பெரிய கனவு திட்டங்கள். இப்போ நாங்கள் இங்கே நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பிரதான பிரச்சனைகள், இன்னும் வருங்காலத்தில் பிரச்சனை கூட போகிறது பார்த்தீங்கன்னா தண்ணி தான். பத்மநாபுரத்தில் மலையை உடைச்சி நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. பத்மாபுரத்துலேருந்து தான் அவ்வளோ தண்ணியும் நாகர்கோவில் மொத்தம் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே நீர் ஆதாரத்தை கொடுக்கக்கூடியது பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி தான். அங்கேருந்து தான் எல்லா நீர்வழியும் பிறந்து எல்லா பக்கமும் போய் செழிக்க வைக்கிறது, விவசாயம் நடக்குது எல்லாம். அப்போ அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சிடுறீங்க, உடச்சி அங்கே மழைப்பொழிவை நீங்கள் குறைக்கும் போது இங்கே இருக்கிற எல்லாமே பாலைவனம் ஆயிரும். ஏற்கனவே நீங்கள் தமிழ்நாட்டில் மேலே நம்ம டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே போக 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 போய் எப்படி இருக்குன்னு தெரியும், எல்லா ஆறுகளும் செத்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் வளமாக இருக்கிற இந்த பகுதியையும் இப்போ இங்கே வேட்டைக்காடை மாற்ற துடிக்கிறாங்க, கனிமூலத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலமும் பாலைவனமான அவங்களாவது இங்கே வந்து குடியேறுவாங்க. நம்ம இங்கே பாலைவனமேட்டா நம்ம எங்கே போய் குடியேறுவோம்? கடலில் தான் வரணும். இல்லை இப்போ நீங்கள் உங்கள் கொள்கையெல்லாம் சொன்னீங்க சார். இதில் ஆடு மாடு வளத்தில் அரசியல் பணியாக்குவீங்க, அது எப்படி சார் சாத்தியமாகுமா? சாத்தியமாகும். இப்போ நான் அடிப்படையில் ஒரு ஷெஃப் தான், நான் படித்தது ஷெஃப் தான். இப்போ நான் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பீஃப்னு எடுத்தீங்கன்னா வக்யூ பீஃப்னு ஒன்று இருக்குது. அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். எல்லோஃபின் டியூனா, ப்ளூஃபின் டியூனா, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பிரிவு வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சிக்கன்னா ஒரு சிக்கன், ஒரு லேம்ப்னா நியூசிலாந்து லேம்பு, ஆஸ்திரேலியன் லேம்பு அப்படின்னு வைக்கிறாங்க. ஒரு இறைச்சி இந்த நாட்டில் உள்ளது இந்த தரத்தில் வர்றதுங்கிறதுக்கு உலகளாவிய சந்தை மிகப்பெரியது. நீங்கள் ஆடு மாடு வளர்த்துன்னா ஆளுக்கு 5 ஆடை மேய்ச்சிட்டு அப்படியே காட்டில் போய் பற்றிட்டு மேய்ச்சிட்டு திருப்பி வீட்டில் வந்து படுத்துக்கோ, அப்படி கிடையாது. பலாயிரக்கணக்கான ஏக்கர்கள் எடுத்து மேய்ச்சல் உருவாக்கப்பட்டு அதில் ஒரு பெரிய ஒரு போல்ட்ரி ஃபார்ம் இப்போ வைக்கிறோம். நம்ம அதில் பால் எடுக்கிறோம், அதில் சீஸ் எடுக்கிறோம். வரல பெரிய இப்போ இட்டாலி எடுத்துக்கோங்க. இட்டாலியில் அவன் எதை எடுத்தாலும் அவன் பெஸ்ட் ஒன்று வச்சுருப்பான். நீங்கள் போர் விமானமாக வச்சுருப்பான், ஓவியமாக அவன்கிட்ட ஒரு பெஸ்ட் இருக்கும், வாட்சா, பெர்ஃப்யூமா, எது எடுத்தாலும் இத்தாலியில் ஒரு பெஸ்ட் பிராண்டாக வச்சுருப்பான். அவன் எப்படி வைக்கிறான்? சீஸாக பாமேசன் சீஸ் வச்சுருப்பான். பாமேசன் சீஸ் அடிச்சுக்க ஆள் இருக்குது. அதை எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க. ஃப்ரான்ஸும் அவங்க 2 பேருமே அதை பண்ணாலும் எல்லா நாடுகளும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பாஸ்தா, அவனோட உணவு எடுத்துக்கங்க. பீஸா பர்கர் சாப்பிடாத ஆள் யாராக இருக்குமா வேர்ல்டில்? அந்த பேரை உச்சரிக்காத ஆள்கள் யாராக இருக்காங்களா? இப்போ பீஸா பர்கர் இந்த 2ஐயும் செய்யக்கூடிய அந்த மைதா, ஈஸ்ட்டு, இந்த மாதிரியான மூலப்பொருட்கள், தக்காளி, அதோட பேஸ்ட்டு, அது இது சீஸு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய வர்த்தகத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஆடு மாடு வளர்க்குறோம். அப்போ அந்த ஆட்டுக்கறியை நீங்கள் உலகளாவிய சந்தையில் விற்கலாம். பீஃப் வச்சுருக்கீங்க, இந்தியன் பீஃபில் இந்த மாதிரியான குவாலிட்டியில் உங்களுக்கு நேச்சுரல் ப்ரீட்லேயே இந்த குவாலிட்டியில் இவ்வளோ ப்ரோட்டீன் உள்ள பீஃப் கிடைக்கும். நம்ம சந்தை நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறோமோங்கிற விஷயங்கள் வேற. ஆனால் கிண்டல் பண்ணிட்டு இருக்கவங்க சொல்கிறது ரொம்ப குறுகிய வட்டத்தில் விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சும் வன்மத்தில் பேசுவாங்கல்ல, கிண்டல் அடிக்கணும்னு. அதுக்கு நாங்கள் சொல்கிறது பெரிய ஃபார்மிங் மெத்தடில். நார்வே எப்படி பண்ணுறான், டென்மார்க் என்ன பண்ணுறான். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தேசி கீன்னு வரும். தேசி கீன்னு சொன்னோன்னா இந்தியாவிலேருந்து வந்துருச்சுன்னு நினைக்கூடாது. எடுத்து பார்த்தீங்கன்னா மேட் இன் கனடான்னு போட்டுப்பான். அப்போ நெய்க்கு அவ்வளோ பொருளாதாரம் இருக்குது, அவன் செய்கிறான். பாலுக்கு அவ்வளோ பொருளாதாரம் இருக்குது, நார்வே பண்ணுறான். ஆட்டுக்கறிக்கு அவ்வளோ பெரிய இது இருக்குது. நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியாவும் லேம்ப் ஷாப்பு, லேம்பெல்லாம் யார் சப்ளை அதிகமாக பண்ணுற பாருங்கள், இவங்க தான் பண்ணுவாங்க. ஜாப்பனீஸ் பீஃப் எடுத்து பாருங்கள், வக்யூ பீஃபு, கோபியன் பீஃப்லாம் யார் பண்ணுறான்? அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் சந்தை இருக்குது உணவில். சிம்பிளாக உங்களுக்கு புரியுதுக்கு தான் பீஸா பர்கர் சொன்னேன். பீஸாவுக்கு ஒரு மைதா துண்டு வேணும், மைதாவில் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே சாஸ் ஊற்றுறீங்க, அது சீஸ் போடுறீங்க, அதில் பெப்பரோனி, அது ஸ்டஃபிங் மேலே போடுறீங்க. இது எல்லாமே உற்பத்தி பண்ணுறது அவன் தான், அதை கண்டுபிடிச்சான். அப்போ அவன் நாட்டுக்கு எங்கேயோ ஒருத்தன் சாப்பிடும்போது அவன் கலாச்சாரத்தில் அவன் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்கல.
அப்படி நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூட உணவரசியல்னு சொல்றாங்க, அந்த உணவுல மட்டுமே பலாயிரம் கோடி பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். பெஸ்ட்டாக கூட, ஆர்கானிக்காக கூட, எங்கேயுமே கிடைக்காத தரமான உணவு கூட உலக நாட்டில் போட்டி போட்டு வாங்க போகிறோம், விற்க போகிறோம். எல்லாரும் நம்மளும் செல்வந்தராகவும் அரசும் செல்வந்தராக இருக்கும். எதுக்கும் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டாம். ஆடு மாடுகள் அண்ணன் சொல்றதே அது ஒரு செல்வங்கள் தான். அது நம்மளோட சோர்ஸ். யுத்தம் எது வந்தாலும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. என்ன போர் வந்தாலும் எது வந்தாலும் தற்சார்பாக இருக்கும்போது நம்ம யாரை நம்பி இருக்க வேண்டாம். நீர் இருக்குது, குடிக்க தண்ணி இருக்குது, சாப்பிட சாப்பாடு இருக்குது, பாதுகாப்பான சூழல் இருக்கு. நம்ம போதுமே இதுவே. ஆடு மாடு வளர்க்குறதுன்னா நீங்கள் 5 ஆடை ஓட்டிட்டு முள்ளுக்காட்டில் போய் மேய்க்கிறது கிடையாது சார். உங்கள் கொள்கையில் உள்ள இன்னொரு கொள்கை சார், மதுவை முழுமையாக ஒழிப்பேன்னு சொல்கிறீங்க, அதே டைமில் கல்லை நீங்கள் சந்தைப்படுத்துவேன்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நீங்கள் முரணாவே பார்க்கக்கூடாது. மது ஒழிப்பு கொள்கை மது, அப்புறம் கஞ்சா, அது சார்ந்து வர்ற போதை வஸ்துகள் எல்லாமே நாட்டை அழிக்கிறதா இருக்குது. அது பொருளாதாரத்தையும் சீர்கெடுக்குது. அப்புறம் பாலியல் வல்லுறவுகள், 2 வயது குழந்தையிலேருந்து 60 வயசு குழந்தை பாட்டிய வரைக்கும் வன்புணர்வு செய்கிறது, கற்பழிப்பு, இதெல்லாம் நடக்கிறது காரணம் போதை தான். கல் ஒரு உணவின் ஒரு பகுதியாக தான் இருக்குது. கல் உணவு பட்டியலில் தான் அரசாங்கமே வச்சிருக்குது, மது பட்டியலில் வைக்கல. அதுவும் ஒரு வகையான போதை தானே சார். இப்போ என்னன்னா, ஒரு போதைக்கு எல்லாரும் அடிமையாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு 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 சமூகமே அதில் அடிமையாக இருக்கும்போது அதில் சிறந்தது எது? வருமானமும் வரணும், அது மூலிமா நம்மளோட நாட்டு பொருளாதாரமும் பெருகணும். இப்போ ஒவ்வொருத்தரும் இயல், இசை, நாடகம் எல்லாம் வச்சுருப்பான். அவனுக்கான கூத்து வச்சுருப்பான், பாட்டு வச்சுருப்பான், அவனுக்கான இது வச்சுருக்கிறான். அதேமாதிரி நமக்கான ஒரு ரொம்ப உடலுக்கு கேடு விளைவிக்காததும் அது மூலியமா ஒருத்தன் மிகப்பெரிய தவறுகளை செய்ய தூண்டாததுமான ஒரு இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பானம் கல். ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பானம். அதுக்கும் நீங்கள் டாஸ்மாக்குக்கோ அல்லது அதுக்கும் கஞ்சாவுக்கோ அதுக்கோ வேற அபின் போன்ற போதை வஸ்துக்களுக்கும் நம்ம முடிச்சு போட்டு பார்க்கக்கூடாது. கல்லுங்கிறது உணவில் ஒரு பகுதி தான். கல் குடிச்சு ஒருத்தர் இந்த நோய் செத்தான்ங்கிறது இல்லை. ஆனால் இது நீங்கள் குடிச்சிங்கன்னா லிவர் போயிடும், அது போயிடும், இது போயிடும், குடும்பமே சீரழியுது. கல் குடிச்சு அப்படி இப்போ நடந்ததா? கேரளா கல்லை கொண்டாடுது, ஆணும் பெண்ணும் போய் பருகுறாங்க ஒரே இடத்துல, அதே இடத்துல உணவு இருந்துறாங்க. அது மிகப்பெரிய வர்த்தகமாக இருக்குது. இங்கே மட்டும் எல்லாமே நீங்கள் அதை நிப்பாட்டிட்டு இதை கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி அதையே நான் வச்சுக்குவேன்னா, நீங்கள் நம்ம நிலம் சார்ந்து இயங்கணும்னு தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் அதில் பொருளாதாரம் இருக்குது. அங்கேயும் மதுவும் இருக்குது, கல்லும் இருக்குது. ஆமாம், நீங்கள் அங்கே மதுவும் இருக்குது, கல் இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் என்ன சொல்லணும்னா, முழுமையாகவே கல்லை தான் நம்ம ஆதரிப்போம் அப்படிங்க. நீங்கள் பனைமரத்தை அவ்வளோ தூரம் இப்போ வளர்த்தா தான் அவ்வளோ பெரிய கல் கொடுக்க முடியும். அந்த கல் கொடுக்கறது மூலிமா பதனி எவ்வளோ வரும், கருப்பட்டி எவ்வளோ வரும், எல்லாம் சார்ந்து ஒன்றை சார்ந்து ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கும் போது நமக்கு எப்படி பாட்டு, கூத்து, உணவு எல்லாம் நமக்குன்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி நமக்குன்னு ஒரு மதுபானம் இருக்குன்னே வச்சுக்கோங்க, அது கல்லுன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அது உங்கள் ஆட்சியில் முழுமையாக ஒழிக்க முடியும்னு நம்புறீங்களா? நிச்சயமாக ஒழிக்க முடியும். ஏன் ஒழிக்க முடியாது? நீங்கள் இப்போ எதையுமே செய்ய முடியாதுன்னு ஒன்று கிடையாது. அரசாங்கம் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னா அவ்வளோ அதிகாரம் மிக வலிமையானது இல்லை. அரசாங்கம் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். உங்கள் தொகுதியில் சாலைகள் ஒரு மெயின் பிரச்சனையாக இருக்குது சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையே சாலைகள் இந்த கிராமப்புறத்தில் வயல் ஓர சாலைகள், அப்புறம் நகரத்தில் பிரதானப்படுத்துகிற சாலைகள்ங்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. நகரத்தில் பொறுத்தவரை இந்த மெயின் அந்த பிரதான சாலையே ரொம்ப பழுதடைந்து தான் இருந்துச்சு. இப்போது முதலமைச்சர் வர்றாருன்னு உடனடியாக அதை அப்படியே பேட்ச் ஒர்க் பண்ணி உடனே அவங்க எங்கெல்லாம் பயணிக்கிறாங்களோ அந்த இடம்லாம் போட்டு விட்டாங்க. இப்போ அதுக்கு உடனே அவங்களால நிதி ஒதுக்க முடியும், அதை உடனே அவங்களால சரி செய்ய முடியும். ஆனால் பொதுமக்கள் தினசரி அந்த சாலையில் தான் போயிட்டுருக்காங்க. அதை பற்றி இந்த அரசுக்கு எந்த கவலை இல்லை, இந்த மாநகராட்சிக்கும் எந்த கவலையில், மேயருக்கு இல்லை. அவருக்கு தேவை அவர் சம்பாதிக்கணும், அப்புறம் வரி வசூல் பண்ணி மக்களை வதைக்கணும். இப்படி தான் இந்த அரசுகள் இருக்குது. எதை எடுத்தாலுமே அதில் பிரச்சனை இருக்கும். நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் சரி, அங்கே சரியில்லாத சூழ்நிலை தான் இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டால் எங்களுக்கு மத்திய அரசு நிதி தரலன்றான். நீ வாங்கின நிதியை என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் கேள்வி இருக்காது. எடப்பாடி அவங்க அதிமுக ஆட்சி காலம் முடியும் போது அவங்க வச்சுட்டு போன கடனின் தொகை என்ன, அதுலேருந்து இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் அவங்க இத்தனை ஆண்டுகளில் சுதந்திரம் பெற்று நம்ம இவ்வளோ வருடம் தேர்தல் நடத்துனதுல கடைசி அதிமுக முடிச்சுட்டு போன அவங்க தொகைக்கும் அதுக்கப்புறம் இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இவங்க வாங்கிற கடன் தொகை மட்டும் நீங்க பாருங்க. மக்களே நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். எத்தனை லட்சம் கோடி இவங்க அத்தனை லட்சம் கோடியை வாங்கி என்ன பண்ணாங்க சார்? இது உங்க தொகுதியில் உள்ள பிரச்சனை என்னென்ன பாக்குறீங்க, அதுக்கு நீங்க என்ன இது சொல்யூஷன் வச்சிருக்கீங்க? இல்லைங்க, நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பிரதான பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா குடிநீர், அதுக்கப்புறம் தரமான சாலை கிடையாது, தரமான கல்வி நிலையங்கள் கிடையாது, கல்வி நிலையங்களில் கழிவறைகள் கிடையாது, அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், குப்பையை கையாளுறதுல மிகப்பெரிய லாகிங். இவ்வளோ வருஷம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகளாகியும் கழிவு மேலாண்மையை நம்மளால் சரியாக கையாள முடியல. அது திடக்கழிவாகட்டும் திரவ கழிவாகட்டும். இங்கே இருக்கிற ஒரு 110 டன் குப்பையை கொண்டு போய் இப்போ நகரத்துக்கு மையத்தில் குப்பை கிடங்குன்னு ஒரு பெரிய இடம் வச்சுருக்காங்க, வளம்புரி வெளியில் ஒரு 14 ஏக்கரில்.
அங்கேயே தான் வைக்கிறாங்க. அதை சுற்றி இருக்கிறவங்க மழை காலத்துலேயும் இருக்க முடியாது, வெயில் காலத்தில் இருக்க முடியாது. வெயில் காலத்தில் தீ கொளுத்திடுறாங்க, மழை காலத்தில் அதோட துர்நாற்றத்தில் அதில் வலிஞ்சு வர்ற தண்ணியில் அந்த ஏரியாவே இருக்க முடியாது. அதை வந்து புறநகருக்கு மாற்றணும் அப்படிங்கிறது நெடுநாள் கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இந்த அரசு அதை செய்யவே மாட்டுது. அந்த குப்பையில் நிறைய காசு வருது. குப்பையை ஓரமாக்குறதுல, குப்பையை கையாளுறதுல, குப்பையை இங்கேருந்து அள்ளி கொண்டு அங்கே தட்டுறதுல, அங்கேருந்து அள்ளி இங்கே கொண்டு போகிறதுல நிறைய கமிஷன்ஸு காசு இருக்குது. அதனால் அது ஒரு தொழில். அதனால் அரசாங்கம் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை மாற்ற மாட்டாங்க. மக்கள் விரோத போக்கிலே தான் இருப்பாங்க. மக்கள் போராடினா மக்களை அடிக்கிறதோ அல்லது அவங்கள அதிகாரத்தை வச்சு ஏவுறதோ ஏவி பயமுறுத்துறதோ தான் பண்ணுறாங்க. பிரதான பிரச்சனைகள் குப்பை கிடங்கு, குடிநீர், சாலை வசதி, அப்புறம் கல்வி நிலையங்கள், அப்படியே அடுத்தடுத்து போகலாம். அப்புறம் போதை, டாஸ்மாக், இப்படி எல்லா பிரச்சனைகள் இருக்குது. பிரதான பிரச்சனைகள் இதுதான். ஓகே சார். இதில் வந்து இன்னொன்று, இந்த நம்ம உங்கள் தொகுதியில் வந்து இது கனிம வள பிரச்சனை இல்லை, ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம்னு பார்த்தாலே கனிம வள பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. நிச்சயமாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இந்த அரசுகள் வந்து இப்போ திமுக தான் ஆளுது. திமுக கேட்டால் அது பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதில் வருதுங்க. ஆனால் எல்லாமே பார்த்தா இங்கே இருக்கிற ஸ்டேட் போர்டு தான் அதை பண்ணுறாங்க. இது இங்கே இருக்கிற நம்ம மாவட்டத்தில் இருக்கிற காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, திமுக, இந்த பிரதான 4 கட்சிகளுமே இதை தடுத்துருவணும், அதுக்கு எதிராக போராடணும் எதுவுமே கிடையாது. நீ இருக்கும்போது நீ காசு சம்பாதிக்க, நான் இருக்கும்போது நான் சம்பாதிச்சுக்குவேன். மக்கள் தான் அப்படி குமுறிக்கிட்டே இருக்கிறான். எப்படின்னா மார்ஷல் நேசமணி போன்றவங்க வந்து கேரளாலேருந்து இந்த பிரித்து தமிழ்நாட்டோட இணைக்கிறதுக்கு இங்கே நடந்த போராட்ட வரலாறுகள் வந்து அதை திருப்பி இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் படிக்கணும். அப்போ தான் அந்த வீரியம் என்னன்னு தெரியும். லாரியாக கிளம்பி போயிருக்கிறான், தருவியா மாட்டேன் அடிச்சு எடுக்கிறதுக்கு. மன்றாடி பிச்சை கேட்டு ஒன்றும் மார்ஷல் நேசமணி எனக்கு தந்துருங்க அப்படிலாம் பெறல, அடிச்சு தான் வாங்கினார். அவர் போராடி தான் வாங்கினார். அந்த போராட்ட குணம் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் இல்லை. அதனால அவன் வெட்டி கொண்டு போயிட்டே இருக்கிறான். ஸ்டெர்லைட்டில் அந்த மக்கள், நீங்கள் இப்போ 100% எழுத்தறிவு பெற்ற மாவட்டம், கல்வி அறிவு பெற்ற மாவட்டம்னு சொல்கிறீங்க. நீங்கள் போராட மாட்டீங்க. உங்களை விட கல்வி அறிவுலையும் எழுத்தறிவுலையும் கம்மியாக இருக்கிற தூத்துக்குடி மாவட்டம் போராடி ஸ்டெர்லைட்டை மூடிட்டான். ஆமாம் சார். நீங்கள் இன்னைக்கு இதை தடுத்து நிறுத்தம்ல நாம் தமிழர் கட்சி எத்தனையோ கட்ட போராட்டங்களை பண்ணியும் அரசு வந்து எங்களை அதிகாரம் துச்சமாக நினைக்குது. இப்போ இதை தடுக்கிறதுக்கு மக்கள் போராட்டம் தான் ஒரே வழி. மக்கள் என்னைக்கு இளைஞர்கள் எழுச்சியை எந்திரிச்சு போராடுறானோ ஒரே நல்லது நிற்கும். வேற வழியே கிடையாது. இல்லைன்னா எந்த கதைகளை சொன்னாலும் எந்த வந்தாலும் அதில் அதை ஒரு பணமாக தான் அவன் பார்க்குறான். மழையாவே பார்க்கறது இல்லை, இயற்கையாக பார்க்கறது இல்லை, அதை காசாக பார்க்குறான். அடித்து கொண்டு போயிட்டே தான் இருப்பான். மக்கள் போராட்டமே ஒரே வெளியே தடுக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மிக குறைவாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஏன்னா இங்கே உள்ள இளைஞர்கள் சென்னையில், வெளிநாடு அந்த மாதிரி தான் வேலைக்கு போகிறாங்க. இங்கே வந்து வேலை வாய்ப்பு மிக குறைவாக இருக்குது. இல்லை, இந்த நம்ம மாவட்டத்துக்கு எந்த வளர்ச்சியோ அல்லது எந்த ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குற மாதிரியோ இந்த அரசாங்கங்கள் செயல்படுறதே இல்லை. நம்ம மாவட்டத்தில் இருக்கிற வளங்களும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கணும், சுற்றுலாவை மேம்படுத்தலாம். சுற்றுலாவை மேம்படுத்தி அது மூலியமாக இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கலாம். இவ்வளோ பெரிய பீச் வச்சுருக்குறோம். இந்த பீச்சுகளில் வந்து நம்ம உள்ளூர் பொருளாதாரம் இருக்குது. அப்புறம் வெளியே இருக்க சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக பண்ணலாம். இத்தனை சேனல்கள், ஆறு, தாமிரபரணி, இப்போ இங்கே பழையாறு, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முறையாக தூர்வாரப்பட்டு பத்மநாபுரத்துலேருந்து நீங்கள் மணக்குடி காயல் வர பழையாறு ஒழுங்காக சுத்தமாக இருந்திருந்தா, சாக்கடை இல்லாமல் இருந்தால், இதில் நீங்கள் உள்ளூர் படகு சவாரி விடலாம். எவ்வளோ பெரிய பொருளாதாரம் அது. அந்த ஆறு சாகர நிலைமையில் இருக்குது. சுர்லோடில் ஆரம்பித்து மணக்குடியில் இணையிற ஆறு, நாகர்கோவில் நகராட்சி நீங்கள் வந்து அந்த ஒழுநீர் பாலத்துக்குள்ள பாருங்கள். இந்த மாநகராட்சி இவ்வளோ பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு 2 ஆள் முதல்ல ஒரு 10 பேர் சேர்ந்து உள்ளே போகலாம். அவ்வளோ பெரிய அளவுக்கு சாக்கடையை கட்டி அப்படியே கொண்டு ஆற்றுல கொண்டு இணைக்கிறாங்க. இது என்ன பொதுமக்களாக செய்கிறான்? அரசாங்கம் தானே செய்யுது. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சாக்கடை அடிச்சு முழு சாக்கடையாக நல்ல தண்ணியே சாக்கடையாக மாற்றுறான். அப்போ இங்கே எங்கே பொருளாதாரம் வரும்? எதில் பொருளாதாரம் இருக்குன்னே தெரியலையே. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டெர்லைட் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை கொண்டு வந்து இங்கே ஆரம்பித்து பொருளாதாரம் கொடுத்தா எப்படி? இன்னும் அழிஞ்சு தான் போகும். அப்போ பொருளாதாரம் எதில் இருக்கோ சின்ன 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 மைக்ரோ பிஸ்னஸஸ் வந்து நிறைய டெவலப் பண்ணி விட்டால் எல்லாத்துக்கும் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும், பொழைச்சிக்குவான். இருக்கிற வளங்களை அழிச்சு இவங்க என்ன பொருளாதாரம்னா எப்படி பார்க்குறாங்கன்னா, பூமிக்கு மேலே இருக்கிறத இவங்க பொருளாதாரமாக இப்போ பார்க்குறதே இல்லை. பூமிக்கு உள்ள என்ன இருக்குது, டைரெக்டாக சேட்டலைட் விட்டு தங்கம் எவ்வளோ இருக்குது, இந்த மணலில் என்னென்ன கனிம வளங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, இது அவ்வளோ தோண்டி எடுக்க என்ன செலவாகும், செலவு போக மிச்சம் என்ன நிற்கும். அப்போ 100 ரூபாய் செலவாகும், ஆனால் 10,000 ரூபாய்க்கு ப்ராஃபிட் இருக்குன்னா அதை தோண்டி எடுக்கையில் தான் அவன் குறியாக இருக்கிறான். புரியுதா? இந்தியா முழுக்க ஒரே தான். வேகமாக நம்ம ஆளுங்க சந்திராயன் 2 போயிடுச்சு, அது போயிடுச்சு, இஸ்ரோ பாருங்க சேட்டலைட்டாக விட்டுட்டே இருக்கிறான், நாட்டுக்கு பெருமை நினைக்கிறான். அவன் விடுறது அவ்வளோ தோன்றதுக்கு தான். அது தெரியல. இப்போ வளர்ச்சிங்கிறது வந்து நிலமும் வளம் சார்ந்த நாம் தமிழர் கட்சி சொல்கிற மாதிரியான பொருளாதாரத்தை இங்கே ஊக்குவிச்சா எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம், நாடும் அமைதியாக இருக்கும், நிலமும் அமைதியாக இருக்கும். இல்லை
ஏதாவது ஃபேக்ட்ரி செட்டப்க்கு அந்த மாதிரி அவங்க இதில் போனோம்னா எல்லாமே அழிஞ்சிருங்க. நீங்கள் பணம் வரும், நம்ம மாவட்டத்தில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இப்போ சென்னை போனாலும் எப்படா ஊருக்கு போகலான்னு ஓடி வந்துடுறோம். ஏன்னா இங்கே வந்தால் ஒரு அமைதியான சூழ்நிலை நம்மளால் வாழ முடியுங்கிறது இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான் இருக்கிறோம். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இப்போ இருக்கிற மாதிரியானதை கொண்டு வந்தீங்கன்னா மாவட்டம் அழிஞ்சு போயிடும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் தான் நம்ம மாவட்டத்துக்கு சிறப்பாக இருக்கும். அதை வந்து ஊக்குவிக்கணும். அதுல நம்ம ஊருக்கு என்ன மாதிரி தொழிற்சாலை வந்தா அது எல்லாம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இப்போ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு ஐடி கம்பெனி வரலாம் நிச்சயம். ஏன்னா பெங்களூர், சென்னை எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க நிறைய குமிஞ்சு வேலை பார்க்குறாங்க. ஐடி கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஐடி கொண்டு வரதுக்கு நமக்கு நல்ல இது இருக்குது. இப்போ ட்ரிவாண்ட்ரம் அந்த ரோட்டில் ஏர்போர்ட்லேருந்து பக்கத்தில் 1 ஹவரில் வந்து போகிற மாதிரி அந்த சைட்லேயும் உருவாக்கலாம். இல்லை இங்கே தூத்துக்குடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தூத்துக்குடியும் டெவலப் பண்ணிட்டாங்க. தூத்துக்குடியிலேருந்து வர்ற இந்த 1 ஹவரில் இந்த கிழக்கு பக்கம் உருவாக்கலாம். கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ஒரு பெரிய நல்ல இயற்கை சார்ந்த ஒரு சூழலில் ஒரு பெரிய ஐடி செக்டரை உருவாக்கலாம். அதுக்கு முழு தகுதியான இதான். இப்போ நம்ம கலக்கூட்டத்தில் ட்ரிவாண்டத்தில் அவங்க வச்சிருக்காங்கல்ல ஐடி பார்க், டெக்னோ பார்க் வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒரு டெக்கி கேம்பஸ் வைக்கலாம். வைக்கும்போது இங்கே அதுல எனக்கு தெரிஞ்சு 55,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அதை ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் டெக்னோ பார்க். நம்ம இங்கே வந்து ஒரு 55,000 பேர் கொடுத்தா நம்ம மாவட்டம் போதும். 55,000 இளைஞர்கள், ஒரு 50,000 இளைஞர்கள் வேலை பெற மாதிரி ஒரு பெரிய டெக்னோ பார்க் மாதிரி ஒரு டெக்கி பார்க் உருவாக்க முடியாது. நாங்கள் அந்த டெக் கேம்பஸ் ஒன்று உருவாக்கணும்னு இந்த துண்டறிக்கையில் நாங்கள் இந்த நாகர்கோவில் சட்டமன்ற இதில் அதை கொடுத்துருக்கோம். இவங்க சொல்கிற மாதிரி மினி டைட்டல் பார்க் உருவாக்கப்படும். எந்த பேர் முன்னாடி ஃபேமஸாக அதை வச்சு ஏமாத்துறதில்ல. ஒரு டெக் கேம்பஸ் உருவாக்குனா இங்கே எத்தனை வருஷத்துக்கு எத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட் +2 முடிச்சு ஹையர் செகண்டரி முடிச்சு அவன் காலேஜுக்கு போகிறான், எவ்வளோ பேர் ஐடி படிக்கிறான், எவ்வளோ மெக்கானிக் இன்ஜினியர் படிக்கிறான், எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்கிற ஒரு அனலைசஸ் பண்ணி நம்ம இங்கே படிக்கிற இளைஞர்களுக்கு வருடத்துக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வேணும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்தால ஒரு பெரிய ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத ஒரு செக்டர் அந்த டெக் கேம்பஸ். அதுலேயே பிரதான பேர் போயிடுவான். அடுத்து ஹார்ட்வேர் போவான், இதில் படிச்சிருப்பான், கவர்மெண்ட் ஜாப் படிப்பான், அப்புறம் ஆர்ட்ஸில் படிச்சிருப்பான். ஒவ்வொருத்தரும் செக்டராக பிரிஞ்சிருவாங்க. இது போக ஓன் பிஸ்னஸ் அதிகமாக பண்ணணும்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை தொழில் பண்ணணும். கன்னியாகுமரி மாவட்டங்காரங்க சொந்த சுய தொழில் பண்ணணும். நம்ம நிலமும் வளமும் சார்ந்த தொழில் பண்ணணும். நீ 100 ஆடு இப்போ இருக்குது, உங்கள்கிட்ட 100 ஆடு இருக்குது, ஒரு 100 பெண் ஆடுகள் இருக்குது. அதை நீங்கள் மேய்க்கிறீங்க, அதுக்கு தீவனம் போடுறீங்க, அதை வளர்க்குறீங்கன்னா டெய்லி ஏதாவது 2 ஆடு 3 ஆடு குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இந்த சர்க்குலேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சார்ட் போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணால் டெய்லி ஒரு 5 குட்டி கிடச்சிட்டே இருக்குது. வளர்ந்த குட்டியில் ஒரு 2 குட்டி டெய்லி விற்றுட்டே இருப்பீங்க. 10,000 10,000 20,000 விற்றுட்டே இருக்கீங்க. 20,000க்கு பர் டே வச்சு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா இப்போ டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க. 6 லட்ச ரூபாயில் ஒரு 2 லட்ச ரூபா இப்போ கிடைக்காதா? 20% ப்ராஃபிட். 20% ஒரு 10 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணுறீங்க, ஒரு 20% 2 லட்ச ரூபாய் நிற்கிற மாதிரியான ஒரு வளத்துக்கு நம்ம எளிதாக கொண்டு வரும். ஒருத்தர் ஆடு வளர்ப்பீங்க, ஒருத்தர் மாடு வளர்ப்பீங்க, ஒருத்தர் சீஸ் பண்ணுங்க, ஒருத்தர் நெய் எடுங்க, அப்புறம் மார்த்தாண்டத்தில் தேன் இருக்கிறது. எவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. நம்ம ஊரில் உள்ள பழங்களை நீ சென்னைக்கு டெய்லி அனுப்புங்க. ஃப்ரூட்ஸ், சக்கப்பழம் இருக்குது, அது இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆர்கானிக்காக பண்ணி அனுப்புங்க. இங்கேருந்து பொருளாதாரத்தை பெருக்கன்னா எல்லாம் பெருக்கலாம். மண்ணை கூட விற்க முடியும். புரியுது. அப்புறம் சார், நீங்கள் எம்எல்ஏ ஜெயிச்சுன்னா நீங்கள் பண்ண போகிற முதல் திட்டம் என்னவா இருக்கு? ஏன்னா எனக்கு பெரும் ஆசை, நான் ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன் அந்த காலகட்டத்துக்குள்ளால சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் பிரதானமாக நான் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறது இந்த பழையாறை மீட்டெடுக்கணுங்கிறது தான். பழையாறு ஏன்னா சங்க காலத்துலேருந்தே பழையாறு எப்படி அங்கே தாமிரபரணி ஆறு இருக்கோ அதே மாதிரி சுருளூரில் ஆரம்பிக்கிற பழையாறு செத்துருச்சு. அந்த ஆறை மீட்டெடுத்தாலே இங்கே உள்ள நிறைய பேர் பொழைச்சிக்குவாங்க. இன்னொன்று நாங்கள்லாம் குளிக்கிறது, நீச்சல் பிடிச்சதெல்லாம் அங்கே தான். இப்போ இறங்கவே முடியாது சாக்கடை. அப்போ பழையாறு நகரத்தை நெருங்கும் போது தான் முழு சாக்கடையாக மாறுது. அதை மீட்டெடுத்தாலே மிகப்பெரிய அளவில் விவசாயத்தை தக்க வைக்க முடியும் நம்ம. அதன் மூலியமாக கிளையாறுகள், சிறு சிறு கால்வாய்கள், குளத்தை நிரப்புற பாசனம், இதெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. காமராஜர் காலத்தில் அவர் உருவாக்கி கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த கட்டமைப்பை தான் இத்தனை வருஷம் இவங்க வச்சு ஓட்டுறாங்க. ஆனால் அதையே பராமரிக்கல. புல் மண்டி போய் தண்ணி போக முடியாமல் அப்படி இப்படி கிடக்குது. அதை மீட்டெடுக்கணுங்கிறதா என்னோட ஒரு மிகப்பெரிய முக்கியமான திட்டம். லட்சியமாகவே நினச்சிருக்கேன். அது அது இன்னொரு தலைமுறைக்கு வாழ வைக்கும். நீங்கள் பதவிக்கு வந்த பிறகு உங்களோட 5 வருட விஷன் என்னவா இருக்கும்? என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரீங்க? இல்லை, இங்கே பிரதானமாக இருக்கிற அடிப்படை கட்டமைப்புகளை கண்டிப்பாக சரி பண்ணணும். அதில் பிரதானமாக பண்ணுறது தண்ணி பிரச்சனை ஒன்று சரி பண்ணணும். அடுத்து வந்து இந்த குப்பை பிரச்சனையை சரி பண்ணணும். 3வது இங்கே இருக்கிற குளங்கள், இதை பாசன வசதிக்குள்ளே இதெல்லாம் தூர்வாரி சரி பண்ணணும். அப்புறம் கல்வி நிலையங்கள், தனியாருக்கு இணையாக இருக்கிற காமராஜர் கட்டி கொடுத்த அந்த பள்ளிகள், இடம், பில்டிங் எல்லாம் இருக்குது. அதை முறையாக பராமரித்து இந்த மக்களுக்கு தரமான ஒரு கல்விகளை வழங்கக்கூடிய சூழலை இங்கே உருவாக்கணும். அதற்கப்புறமா இங்கே இருக்கிற அந்த போதை பிரச்சனை தான். விழிப்புணர்வு கருத்தரங்குகளும் எதை தடுக்கிறதுக்கு நேரப்போய் அதை மூடுறது மட்டுமே செயல் கிடையாது.
நம்ம அங்கே இருந்தாலுமே நீ அங்கே போகாமல் இருக்கிற அளவுக்கான இளைஞர்களையும் அந்த அது கெடுதலுங்கிற அந்த ஒரு இதை தடுக்கிறதுக்கு அவனை செல்ஃப் டிஃபென்ஸாகவே உருவாக்கிடுது. அதுதான் முதன்மையான பணியை பார்க்குறேன். அந்த மாதிரியான நிறைய நல்வழிப்படுத்தக்கூடிய கருத்தரங்குகள் அது இதுன்னு எல்லாமே இந்த தொகுதிக்குள்ளே நடத்த வேண்டியது இருக்குது. அப்படி எடுத்து செய்கிறதுக்கு இங்கே ஆளே இல்லை. மக்கள் பிரச்சனையில் மழைக்காலத்தில் இங்கே நீர் தேங்கியதாட்டும் ஒரு மிகப்பெரிய இது இருக்குது, பிரச்சனை இருக்குது நாகர்கோவில் சிட்டியில். இல்லை, இங்கே எப்படின்னா நீர் தேங்குறது இல்லை. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சிருச்சுன்னா டெரிக் ஜங்ஷன்லேருந்து சவரியாகுல் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி உயரம் இப்படி இப்படிப்பட்ட இடம். இப்போ என்னென்னா இங்கே கலெக்டரேட்டுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற மொத்த தண்ணி என்ன ஆகுன்னா அப்படியே அங்கே வந்துடும். கீழே வந்து அந்த பழையாறுலேருந்து பறக்கிங்கால் ஒன்று போகுது. அந்த கால்வாய்க்குள்ளே எல்லா வீடுகள் பாடிக்கிடி எல்லாம் முங்கிட்டு போகும் வழியே இவங்கள்ட்ட இன்னொன்று கிளியராக சொல்கிறேன். இவங்க நீங்கள் எல்லாரோட அரசியல்வாதி மேயர் எல்லாத்தோட முகநூல் பக்கத்தை பாருங்கள். ஒரு கழிவு ஓடையை வந்து சரி செய்வாங்க, சாக்கடையை சரி செய்வாங்க. ஆனால் முகநூலில் முதல் நாளில் ஒரு பதிவு போடுவாங்க, இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரை உள்ள கழிவுநீர் ஓடைகள் வந்து கட்டித்தரப்பட்டு பராமரிக்கப்படுதுன்னு மாதிரி வேலை நடக்குதுன்னு ஒரு இது போடுவாங்க. 2 நாள் கழிச்சு அதே ஃபோட்டோவை திருப்பி என்ன பண்ணால் மழைநீர் வடிகால் கட்டப்பட்டதுன்னு போடுவாங்க. எனக்கு என்னென்னா அவங்கள்ட்ட கேட்குறது, நீங்கள் கட்டுறது சாக்கடை தண்ணி போகிறதுக்குள்ள சாக்கடையா இல்லை மழை பெஞ்சா மழை தண்ணி போய் குளத்துல இருக்கிட்ட மழைநீர் வடிகாலா? இதே கிடையாது. அங்கே போகிறது சாக்கடை, எல்லா தண்ணியும் அதுக்குள்ளே இந்த தண்ணி அதுக்குள்ளே போகிறதுக்கு இடமும் கிடையாது. எல்லா சாக்கடையும் சேர்த்து அந்த பறக்கிங்காலில் கொண்டு விடுறீங்க. பறக்கிங்கால் இந்த பறக்கிங்கால் சாக்கடையை அவங்க வெளியே கொண்டு போகிறது கிடையாது. பறக்கிங்கால் சாக்கடை கடலில் போயிட்டு நினைக்கிறது இல்லை. பறக்கிங்கால் சாக்கடை நேர போய் 3 குளங்கள், பிரதானமான குளங்கள்ல அந்த சாக்கடையை நிறைச்சி அதை வச்சு தான் விவசாயம் பார்க்குறோம். அதான் நம்ம சாப்பிட்றோம். நீங்கள் நம்புங்க. தண்ணி தேங்குறது காரணம் இதுதான். இங்கே மழைநீர் வடிகாலுக்குன்னு தனியாக ஒன்றும் கிடையாது, சாக்கடை போகிறதுக்கு தனியாக ஒன்றும் கிடையாது. இதையும் கட்டியிருக்காங்க. பாதாள சாக்கடைக்கு இப்போ நீங்கள் பாதாள சாக்கடை வேலை முடிஞ்சே போகிறதே கிடையாது. 13 ஆண்டுகள் ஆச்சுது. இன்னும் 13 ஆண்டுகள் ஆனாலும் இவங்க அதை கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும். அது ஒருவேளை அமலுக்கு வந்தா இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் படக்கூடிய பாடு மட்டும் அப்போ பாருங்க நீங்கள் ஏன்னா இது ஒரு ஜாகிரபிக்கலாக புவியியல் ரீதியாக நாகர்கோவில் வந்து சட்டமன்ற தொகுதி வந்து ஒரு இப்படியான இடம் கிடையாது. ஒரு குன்று போன்ற இடம் தான், ஒரு சிறிய மலை மாதிரியான இடம். அந்த இடத்துல நீங்கள் வந்து பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து செயல்படுத்துறது அவ்வளவு சக்ஸஸான திட்டமே கிடையாது. அதை வந்து அந்த திட்டத்தை பண்ணியிருக்க வேண்டாம். அதில் நிறைய ஒரு கான்ட்ராக்ட் ஒதுக்குனா தானே பணம் சம்பாதிக்க முடியுங்கிற கதை தான். ஓகே சார். அப்புறம் இலவசத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இலவசங்களில் வந்து நாங்கள் வெறுக்கிறோம். இலவசங்கள் வழங்கவே கூடாது. அண்ணன் தொடர்ந்து சீமானன் வந்து எல்லா இடத்துலையும் அதுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்து, எதுக்கு நீ இலவசம் கொடுக்குற, நல்ல வேலை வாய்ப்பு கொடு, கல்வி கொடு, அவனை பார்த்துக்குவாங்கிற இதுதான். அதை கொடுக்காம 5000 தரேன், 2000 தரேன், 10,000 தரேன், 5 சிலிண்டர் தரேன், அண்டா தரேன், குண்டா தரேன், இல்லை அதில் ஒன்றும் கிடையாது. வாங்கி முடிச்சப்பறம் என்ன செய்யப்போம், அன்னைக்கே செலவு பண்ணிடுவோம். சார் நேற்றுக்கு அவர் ஒரு இந்த ஸ்பீச்சில் வந்து இலவசமாக பிள்ளை கொடுத்த ஏற்பீங்களாம் அது அப்படின்னு கேட்டார். அதை எப்படி பார்க்குறீங்க? யார் கேட்டாங்க? சீமான். இல்லை அதுதான், அது வந்து அந்த வெறுப்பின் உச்சத்தில் தான் அதை கேட்கறது. எல்லாமே உனக்கு இலவசமாக கிடைச்சிடணும். ஓகே சார், அது எல்லாரும் அப்படியே இருக்க மாட்டாங்க. எல்லாம் அப்படி கிடையாது. அது நீங்கள் வந்து அதை தவறாக நினைக்க தவறா இல்லை. இப்போ நான் சொல்றேன் 150% அந்த மாதிரி இருக்குவாங்க நம்ம இலவசத்தை எதிர்பார்த்து. அந்த 50% அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அந்த இலவச எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு வந்து நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு புரியலையா, நீ எதுவும் எல்லாமே சோம்பேறியா இருப்ப, உனக்கு பொங்கலுக்கு கரும்புலேருந்து சர்க்கரையிலேருந்து எல்லாமே அவன் தான் கொடுக்கணும், நீ அப்போ பொங்கலுக்கு பாயசம் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நீ வறுமையில தான் இருக்கியா? அவனோட தன்மானத்தை தூண்டி எழுப்புறதுக்கு தான் அதை சொல்றாங்க. அது வந்து அண்ணன் வந்து அதை உள்ளர்த்தத்தோட அவங்கள அப்படி சொன்னாங்கல்ல. அது பொது வழியில பேசும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஆத்மார்த்தமா அண்ணன் எதுக்காக சொல்றாங்கன்னு பாக்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது நேர்மறையா எடுக்கிறவன் யாரும் அண்ணன் குறை சொல்ல மாட்டான். அவர் எதை சொன்னாலும் வாயை திறந்தா ஒரு குற்றச்சாட்டா வைக்கணும்னு நினைக்கிறவன் சீமான் அங்க பார்த்தாரு, திரும்பி பார்த்தாரு, நிமிந்தாரு, அங்க நின்னாரு, குனிஞ்சாரு, இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. மற்றபடி அன்னை வந்து சமூகத்துக்காக தான் முழு நேரம் சிந்திக்கிறாங்க, செயலாற்றுறாங்க, போராடுறாங்க முழு நேரம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட அவர் அமைதியா இருந்தோ, விடுபடுத்தோ, இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வுல இருந்தோ, இருப்போன்னோ சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் அவரே மாதிரி கடுமையான உழைப்பாளி அரசியல்வாதி யாரும் இருக்க மாட்டாங்க. மக்களுக்காக நிற்கிற அரசியல்வாதி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே சார். உங்களுக்கு மக்கள் எதுக்காக ஓட்டு போடணும் சார்? இல்லை, மக்களுக்காக போராடுறோமே, மக்களுக்காக இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்கிறோமே. இது அவ்வளோ நாங்கள் வந்தால் தான் செய்யவும் செய்வோம். எங்களை மாரி அல்லது நாங்கள் இப்போ நான் பேசுகிற மாதிரி இன்னொருத்தர் வேணா இங்கே மேயர் இருக்கார் வந்து என் கூட உட்காந்து பேச சொல்லுங்க, அவர் பேசுகிறாரா பார்ப்போம். அவருக்கு அந்த விஷனே இருக்காது. அவருக்கு காலில் அங்கே என்ன கமிஷன் அவன் தந்தானா இல்லையா, சந்தையில் டெண்டர் முடிஞ்சு போச்சு ஆனாலும் நம்ம வசூல் பண்ணிட்டு இருக்கோம், அந்த வசூலில் கமிஷன் வந்துச்சா, இதுதான் அவருக்கு ஓடும். வடசேரி சந்தையில் எப்படின்னா டெண்டர் முடிஞ்சிருச்சு ஆனாலும் ஒரு குண்டா ஸ்டீமை போட்டு பிரிச்சுட்டே இருக்கிறாங்க காசு. அதில் கமிஷன் கரெக்டாக வந்துச்சா, அங்கே அவனுக்கு குப்பை எடுத்துகிட்டு போனான்,
குப்பை வண்டியிலேருந்து கமிஷன் வந்துச்சா, குப்பையிலேயே நல்ல காசு பார்க்குறாரு. அதான் எனக்கு அவரோட அறிவை இருந்து நான் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தான் பார்க்குறேன். குப்பையிலே காசு பார்க்கலாம் அப்படின்னு. உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லவங்களே தேர்ந்தெடுங்க, யார் நல்லவன்னு பார்த்து வாக்களிங்க. மத ரீதியாவோ அல்லது உங்கள் உணர்வுகளை தூண்டி அவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் வாக்களிக்காதீங்க. இந்த வார தேர்தலில் வெற்றி பெற டப்ஸ்டோன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி.